வணக்கம் and welcome to Mangaiyar Arusuvai. இன்னைக்கு நாம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஒரு ஐஸ்கிரீம் ரெசிபி தான் பார்க்க போறோம். வாழைப்பழத்தையும் சாக்லேட்டையும் வச்சு எப்படி ஐஸ்கிரீம் செய்யலாம் அப்படினா இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த ரெசிபி செய்யறதுக்கு நான் இன்னைக்கு 3 வாழைப்பழம் எடுத்துர்க்கேன். இந்த வாழைப்பழத்தை சின்ன சின்னதா வெட்டி ஒரு தட்டுல சேர்த்துக்கலாம். இத நம்ம ஃப்ரீசர்ல 2 மணி நேரம் வைக்க போறோம். அதனால ஒரு கவர் போட்டு இத மூடிக்கலாம். இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சிட்டு வந்துடலாம். ஃப்ரீசரில் 2 மணி நேரத்துக்கு அப்புறம் இந்த வாழைப்பழத்தை வெளியில் எடுத்து நம்ம இதை ஒரு மிக்சர் ஜாரில் மாற்றிக்கலாம். ஏன்னா நாம் இதை இப்போது அரைக்க போகிறோம். இதை அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சாச்சு. இது கூட 1/4 கப் அளவு பால் சேர்த்துக்கலாம். ஏன் பால் சேர்க்குறோம்னா வாழைப்பழத்தையும் சாக்லேட்டையும் அரைக்கும் போது ரொம்ப கெட்டியாயிடும். அதனால தான் கொஞ்சமாக பால் சேர்த்துக்கிறோம். அது கூட சாக்லேட் சேர்த்துக்கலாம். நீங்கள் என்ன சாக்லேட் எடுத்தாலும் சரி, உங்களுக்கு விருப்பமான சாக்லேட் 2 எடுத்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். நீங்கள் நல்லா அரைச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஸ்ட் கிடைக்கும். இப்போ இதை ஒரு பாக்ஸில் மாற்றிக்கலாம். ஒரு ஸ்பூன் வச்சு மேல் பரப்பை இப்படி தடவி விட்டுட்டோம்னா எல்லா பக்கமும் சமமாக நம்மளுக்கு ஐஸ்கிரீம் கிடைக்கும். இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி ஃப்ரீசரில் 4லேருந்து 6 மணி நேரம் வச்சு எடுத்துடலாம். 6 மணி நேரத்துக்கு அப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்மளுடைய ஐஸ்கிரீம் நல்லாவே செட் ஆகிருக்கு பாருங்க. இப்போ இதை 1 நிமிஷம் வெளியில் வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு கரண்டி அல்லது ஸ்கூப் வச்சு எடுத்திங்கன்னா நம்மளுடைய ஐஸ்கிரீம் தயாராகிடும். எவ்வளோ க்ரீமியாக இருக்குது பாருங்கள். இது மேலே கொஞ்சமாக சாக்லேட்டை துருவி சேர்த்துக்கிட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். அவ்வளோதாங்க, நம்மளுடைய வாழைப்பழ சாக்லேட் ஐஸ்கிரீம் தயாராகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். குறைகள் எதுவும் இருந்தால் அதையும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். மாற்றிக்கிறதுக்கு எனக்கு வசதியாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மங்கையர் அரசுவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது நந்தினி பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம்.